அம்புலிமாமா ராமாயணம் 59ஆம் பாகம். அகஸ்தியர் ராமருக்கு வாலி சுக்ரீவர்களின் கதையை இவ்வாறு கூறினார். மேரு பர்வதத்தின் மத்திய சிகரம் தேவர்களுக்கும் புனிதமானது. அதன் மேல் விசாலமான பிரம்மசபை உள்ளது. ஒருமுறை பிரம்மா யோகாபியாசம் செய்து கொண்டிருக்கும் போது கண்ணிலிருந்து வடிந்த நீரை உதறிய பொழுது அதிலிருந்து ஒரு வானரர் பிறந்தார். பிரம்மா அந்த வானரரை சிறிது காலம் தன்னிடமே இருக்குமாறும் மேரு பர்வதத்திலுள்ள கிழங்குகளையும் பழங்களையும் உண்டு வாழுமாறும் கூறினார். அது முதல் அந்த வானரர் பகலெல்லாம் மரங்களின் மேல் சஞ்சரித்து சாயங்காலம் ஆனவுடன் நல்ல மலர்களையும் பழங்களையும் எடுத்துக்கொண்டு பிரம்மாவிடம் வருவார். இவ்வாறு நீண்ட காலம் கழிந்தது. ஒருநாள் வானரருக்கு தாகம் எடுத்தது. அவர் மேரு பர்வதத்தின் வடக்கு சிகரத்திற்கு சென்றார். அங்கே அநேக பறவைகள் கொண்ட ஒரு தடாகம் காணப்பட்டது. வானரர் தன் உடலையெல்லாம் ஒருமுறை உதறிவிட்டு நீர் அருகே அமர்ந்து தன் தாகத்தை தணித்துக் கொள்வதற்காக நீருக்குள் குனிந்து பார்த்த பொழுது அதில் அவருடைய பிரதிபிம்பம் தெரிந்தது. நீருக்குள் தன் எதிரியான மற்றொரு வானரர் ஒளிந்திருப்பதாக எண்ணி அவனை முடித்துவிட வேண்டும் என்று கருதி வானரர் நீருக்குள் குதித்து மிகவும் தேடினார். உள்ளே மற்றொரு வானரர் காணப்படாததால் அவர் கரைக்கு திரும்பி வந்தார். கரைக்கு வந்தவுடன் அந்த வானரர் ஒரு அழகான பெண்ணாக மாறிப்போனார். ஜெகன்மோகன ரூபத்தில் அந்த பெண் அங்கேயே அமர்ந்திருக்கையில் இந்திரனும் சூரியனும் பிரம்மாவை தரிசித்துவிட்டு திரும்புகையில் அந்த பக்கம் வந்தனர். இருவருடைய கண்களும் ஒரே சமயத்தில் அவள் மேல் விழுந்தன. இருவருக்கும் அவள் மேல் மோகம் உண்டானது. அவ்விருவரால் அவள் கற்பமடைந்து வாலி சுக்ரீவர்களை பெற்றெடுத்தாள். இந்திரன் தன் மகனான வாலிக்கு தங்கத் தாமரை மாலையை பரிசாக அளித்தான். சூரியன் தன் மகனான சுக்ரீவனுக்கு ஹனுமானை நண்பனாக ஆக்கினார். பிறகு அந்த வானரருக்கு பெண் உருவம் நீங்கி பழைய உருவம் வந்தது. அவரே தன் இரு மகன்களையும் வளர்த்தார். அவரே ருஷரஜசு. பிரம்மதேவனின் ஆக்ஞையின் பேரில் ருஷரஜசு தன் இரு மகன்களையும் அழைத்துக் கொண்டு வானரர்களின் நகரமான கிஷ்கிந்தைக்கு சென்றார். அங்கே அவர் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு சப்த தீவுகளிலும் உள்ள வானரர்கள் அனைவருக்கும் அரசனானார். ராமரே வாலி சுக்ரீவர்களுக்கு தந்தையும் தாயும் ருஷரஜசுதான் என்று கூறி அகஸ்தியர் அந்த கதையை முடித்தார். ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்த பிறகு வந்தவர்கள் அனைவரும் நீண்ட நாட்கள் சுகமாக காலம் கழித்தனர். பின்னர் ஒவ்வொருவராக விடைபெற்று சென்றனர். ராமர் அனைவருக்கும் தன் நன்றியை தெரிவித்து தகுந்த முறையில் கௌரவித்து வழி அனுப்பி வைத்தார். பரதன் கூட வர ஜனக மகாராஜாவும் லக்ஷ்மணரை அழைத்துக் கொண்டு கேகய மகாராஜாவும் சென்றனர். பரதனின் அழைப்பின் பேரில் வந்த காசிராஜர் பிரதர்த்தனரும் இதர அரசர்களும் தத்தம் தேசங்களுக்கு திரும்பிச் சென்றனர். ராமருடன் வந்த வானரர்களும் ராட்சசர்களும் 2 மாதங்கள் அயோத்தியில் சுகமாக இருந்து அவர்களும் கிளம்பினர். தனக்கு போரில் உதவிய சுக்ரீவ, அங்கத, ஹனுமான் முதலானோரை ராமர் சிறப்பாக கௌரவித்தார். அவ்வாறே விபீஷணருக்கும் அவருடைய ராட்சசர்களுக்கும் சன்மானங்கள் வழங்கினார். அவர்கள் அனைவரும் கிளம்பி கிஷ்கிந்தைக்கும் இலங்கைக்கும் சென்றனர். பிறகு ராமர் சீதையுடன் வனவிகாரங்கள் செய்தும் நண்பர்களுடன் உரையாடியும் காலத்தை கழித்து வந்தார். சீதையிடம் கற்ப அறிகுறிகள் தென்பட்டன. ராமர் ஒரு நாள், சீதா, நீ கர்ப்பிணியாக இருக்கிறாய் அல்லவா? உனக்கு ஏதேனும் விருப்பங்கள் இருந்தால் சொல், நிறைவேற்றுகிறேன் என்றார். சீதை புன்னகையுடன் முகத்தை கவிழ்ந்து கொண்டு, எனக்கு கங்கை கரையில் உள்ள ரிஷிகளின் ஆசிரமங்களை பார்த்து அங்கிருக்கும் கிழங்குகளையும் கனிகளையும் உண்டு அங்கிருக்கும் மரங்களின் அடியில் உலாவ வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது என்றாள். ராமர், அப்படியே செய்வாய், நாளையே உன்னை அங்கே அனுப்பி வைக்கிறேன் என்று சீதையிடம் கூறினார். சீதையிடம் இந்த வார்த்தையை கூறிவிட்டு அவர் தன் நண்பர்களுக்கு இடையே வந்து நகைச்சுவை கதைகளை சொல்லிக்கொண்டு அமர்ந்து பத்ரன் என்பவனை பார்த்து, ஆமாம் பத்ரா, என்னை பற்றியும் சீதையை பற்றியும் எனது தாய்மார்களை பற்றியும் தம்பிகளை பற்றியும் மக்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டார். பத்ரன் கைகளை கூப்பி, மக்கள் பலவிதமாக பேசிக்கொள்கிறார்கள். அவர்கள் அதிகமாக பேசிக்கொள்வது ராவண சம்ஹாரத்தை பற்றித்தான் என்றான். பத்ரன் ஏதோ மறைக்கிறான் என்று ராமருக்கு சந்தேகம் வந்தது. பத்ரா, உள்ளதைச் சொல், நல்லதோ கெட்டதோ மறைக்காமல் சொல் என்றார் அவர். சமுத்திரத்திற்கு சேது கட்டினாய் என்றும் ராவணனை அடியோடு நாசம் செய்தாய் என்றும் மக்கள் உன்னை பற்றி பெருமையாக பேசிக்கொள்கிறார்கள். உன்னை பற்றி மிகவும் பெருமைப்படுகிறார்கள். ஆனால் ராவணன் தன் மடியில் அமர வைத்து இலங்கைக்கு தூக்கிச் சென்று அவ்வளவு காலம் தன் வசத்தில் வைத்திருந்த சீதையை மீண்டும் அழைத்துக் கொண்ட உனக்கு நல்லது கெட்டது தெரியவில்லை என்கிறார்கள். நாளை தங்கள் மனைவிகளுக்கு ஏதேனும் நடந்தால் தாங்களும் வேறு வழியின்றி சகித்துக் கொள்ள வேண்டியதுதானே என்கிறார்கள். யதா ராஜா ததா பிரஜா என்றார்களே, எங்கே சென்றாலும் மக்கள் கூட்டமாக கூடி இந்த வார்த்தைகளையே பேசிக்கொள்கிறார்கள் என்றான் பத்ரன். ராமர் உள்ளுக்குள் தீராத வேதனை அடைந்து மீதமுள்ள நண்பர்களிடம், இந்த வார்த்தை உண்மைதானா என்றார். அனைவரும் தலைகுனிந்து உண்மைதான் என்று கூறினர். ராமர் அவர்கள் அனைவரையும் அனுப்பிவிட்டு அருகிலிருந்த துவாரபாலகரை அழைத்து, லக்ஷ்மணர், பரத சத்ருக்னர்களை அழைத்து வா என்றார். விரைவிலேயே அவர்கள் மூவரும் ராமரிடம் வந்தனர். ஒளியிழந்த முகத்துடன் கண்களில் நீர் வடிய ராமர் தன் தம்பிகளை தழுவிக்கொண்டு ஆசனங்களில் அமர வைத்து சீதையை பற்றி தான் கேள்விப்பட்ட லோகாபவாதத்தை பற்றி கூறினார். சீதை குற்றமற்றவள் என்று அக்னியும் இதர தேவர்களும் கூறினர். எனது அந்தராத்மாவிற்கும் அவ்வாறே தோன்றியது. லக்ஷ்மணா, அது உன் முன்னிலையில் தானே நடந்தது.
அதனால்தான் சீதையை அயோத்திக்கு அழைத்து வந்தேன். ஆனால் இந்த பழிச்சொல்லை சுமப்பது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. பிராணங்களையோ உங்களையோ வேண்டுமானாலும் விடுவேன், ஆனால் அபகீர்த்தியை சகிக்க முடியாது. சீதையை விடுவது என்பது எவ்வளவு? இந்த பழியால் உண்டாகும் துக்கம் எனக்கு இருக்காது. ஆகையால் லக்ஷ்மணா, நாளை விடியற்காலையில் சீதையை ரதத்தில் ஏற்றிக்கொண்டு தமசா நதிக்கரையில் வால்மீகி ஆசிரம பகுதியில் உள்ள காட்டில் விட்டுவிட்டு வா. என் வார்த்தைக்கு மறுப்பு சொல்லாதே. சீதையை பற்றி ஏதும் பேசாதே. பேசினால் என் மேல் ஆணை. சீதை ரிஷிகளின் ஆசிரமங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த விருப்பம் நிறைவேறும் என்றார் ராமர். இந்த வார்த்தைகளை கூறி அவர் வருத்தத்துடன் பெருமூச்சு விட்டுக்கொண்டு அந்தப்புரத்திற்கு சென்றுவிட்டார். மறுநாள் விடியும் போது லக்ஷ்மணர் சுமந்திரரிடம் சென்றார். அவரது முகம் தீனமாக இருந்தது, வாய் உலர்ந்து போயிருந்தது. அவர் சுமந்திரரிடம், சீதையை முனிவர்களின் ஆசிரமங்களுக்கு அழைத்துச் செல்லுமாறு ராமரின் ஆக்ஞை கிடைத்துள்ளது. நானும் சீதையும் இப்பொழுதே கிளம்பிறோம். உடனே ரதத்தை தயார் செய். சீதைக்காக அரண்மனையிலிருந்து மென்மையான ஆசனத்தை கொண்டு வந்து ரதத்தில் அமை என்றார். சுமந்திரர் ரதத்தை தயார் செய்து வந்தவுடன் லக்ஷ்மணர் சீதையிடம் சென்று, அம்மா, ஆசிரமங்களை பார்க்க வேண்டும் என்று அரசரிடம் சொன்னாயாமே. அரசரின் ஆக்ஞை ஆகிவிட்டது. கங்கை கரையில் உள்ள ஆசிரமங்களுக்கு போவோம், புறப்படு. என் அண்ணனின் ஆக்ஞைப்படி நானும் உன்னுடன் வருகிறேன் என்றார். சீதை இந்த வார்த்தைகளை கேட்டு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து விலை உயர்ந்த ஆடைகளையும் ரத்தினங்களையும் ஆபரணங்களையும் முனி மனைவிகளுக்காக எடுத்துக்கொண்டு லக்ஷ்மணருடன் ரதத்தில் புறப்பட்டாள். ரதம் வேகமாகச் செல்கையில் சீதைக்கு துஷ்டகுணங்கள் தெரிந்தன. அந்த விஷயத்தை லக்ஷ்மணரிடம் கூறி, அத்தைமார்களும் மற்றவர்களும் க்ஷேமமாக இருக்கிறார்கள் அல்லவா என்றாள். உள்ளம் படபடத்த போதிலும் லக்ஷ்மணர் வெளியே சிரித்துக்கொண்டே, அவர்கள் அனைவரும் க்ஷேமமாகவே இருக்கிறார்கள் என்றார். இரவு ஆனவுடன் ரதம் கோமதி தீர்த்தத்தை அடைந்தது. அந்த இரவை அங்கே கழித்து விடியந்ததும் புறப்பட்டு மதியத்திற்குள் கங்கை கரையை அடைந்தனர். கங்கையை பார்த்தவுடன் லக்ஷ்மணருக்கு துக்கம் தாழவில்லை. அதை பார்த்து, இது என்ன லக்ஷ்மணா, ஏன் அழுகிறாய்? நீண்ட காலமாக விரும்பிய என் விருப்பம் நிறைவேறியது என்று நான் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கையில் உன் துக்கத்தால் என் ஆனந்தத்தை கெடுப்பது ஏன்? என்னை வேகமாக கங்கை கடக்கச் செய்து முனிவர்களின் ஆசிரமங்களுக்கு அழைத்துச் செல். முனிவர்களின் மனைவிகளுக்கு இந்த காணிக்கைகளை எல்லாம் தருகிறேன். அங்கே இந்த இரவை கழித்து நாளை காலை அயோத்திக்கு திரும்பிச் செல்வோம். ராமரை மீண்டும் எப்பொழுது பார்ப்பேன் என்று எனக்கும் தவிப்பாக இருக்கிறது என்றாள் சீதை. லக்ஷ்மணர் கண்களை துடைத்துக்கொண்டு அருகிலிருந்த படகோட்டிகளை அழைத்து படகு ஏற்பாடு செய்து அதன் மேல் சீதையுடன் கங்கையை கடந்தார். ரதத்துடன் சுமந்திரர் அந்த பக்கமே தங்கிவிட்டார். அக்கறை சேர்ந்தவுடன் லக்ஷ்மணர் சீதையை கைகூப்பி வணங்கி, சீதா, என் அண்ணன் என் நெஞ்சில் ஈட்டியால் குத்திவிட்டார். இந்த பாவிச் செயலைச் செய்வதைக் காட்டிலும் நான் செத்துப் போயிருக்கலாம் என்று கூறி துக்கம் தாழாமல் துக்கத்தில் மயங்கி விழுந்தார். சீதை அவரது நிலையைக் கண்டு பதற்றமடைந்து, லக்ஷ்மணா, உன் வார்த்தைகள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நீ ஏதோ ஆவேசத்தில் இருப்பது போல் இருக்கிறது. உன் வருத்தத்திற்கு என்ன காரணம் என்று சற்று தெளிவாகச் சொல். இல்லையெனில் உன் அண்ணன் மேல் ஆணை என்றாள். அப்பொழுது லக்ஷ்மணர் சீதையிடம், அம்மா, என் அண்ணன் தன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கையில் உன்னை பற்றி பயங்கரமான லோகாபவாதத்தை கேட்டார். அந்த பழிச்சொல் உன் காதுகளில் விழத்தகாதது. அதனால் என் அண்ணன் மிகுந்த துக்கத்தில் ஆழ்ந்து உன்னை விட்டுவிட்டார். உன்னிடம் எந்த குற்றமும் இல்லை என்று என் அண்ணனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இருப்பினும் பழிச்சொல்லுக்கு அஞ்சி இவ்வாறு செய்தார். உன்னை இங்கேயே விட்டுவிட்டு நான் அயோத்திக்கு திரும்பி செல்ல வேண்டும். இது ராஜாஜ்ஞை. நீ மனதை அதிகமாக வருத்திக் கொள்ளாதே. புண்ணியம் நிறைந்த இந்த முனி ஆசிரமங்களில் இரு. வால்மீகி மகரிஷி எங்கள் தந்தைக்கு ஆப்த நண்பர். அவரை ஆசிரித்து சுகமாக இரு என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டு சீதை ஒரு கணம் திகைத்து போனாள். பின்னர் அவள் தேறி தீனமாக அழுது கொண்டே, லக்ஷ்மணா, நான் கஷ்டங்களை அனுபவிக்கவே பிறந்திருக்கிறேன். பூர்வ ஜன்மத்தில் ஏதோ பாவம் செய்திருப்பேன். ஏதோ தம்பதிகளுக்கு பிரிவை உண்டாக்கியிருப்பேன். வனவாசத்தின் போது ராமர் அருகிலிருந்து என்னை தேற்றிய போதே நான் துக்கப்பட்டுக் கொண்டுதான் இருந்தேன். அப்படியிருக்கையில் ராமர் இல்லாத இந்த வனவாசம் எப்படி இருக்கும் என்று யோசித்துப் பார். என் துக்கத்தை யாரிடம் சொல்வேன்? உன்னை உன் கணவர் ஏன் விட்டார் என்று முனிவர்கள் கேட்டால் என்ன சொல்வேன்? இந்த கங்கை நதியில் விழுந்து இறக்கலாம், ஆனால் அதனால் உங்கள் வம்சம் இகழ்ச்சி ஏற்படும். உன் அண்ணனின் ஆக்ஞையை நிறைவேற்றிவிட்டாய், இனி நீ போ மகனே. அத்தைமார்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்களை கூறு. அரசரின் க்ஷேமத்தை விசாரித்ததாகவும் அவருக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ததாகவும் கூறு. அவருக்கு வந்த பழிச்சொல்லை போக்குவது என் கடமை. தர்மத்துடன் அரசாட்சி செய்து தம்பிகளையும் மக்களையும் ஒரே மாதிரியாக பார்த்து கொண்டு உலகில் இணையில்லாத கீர்த்தியை சம்பாதிக்குமாறு வேண்டிக் கொண்டதாக அவரிடம் கூறு என்றாள். அம்புலிமாமா ராமாயணம் 59ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.